ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செல்ல பிராணிகளுக்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. தேவையான பொருட்கள் 2 வாழைப்பழம், 1/4 கப்பு அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு தயிர். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 2 வாழைப்பழம் போட்டுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு, இப்போ இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளோர் போட்டுக்கலாம். திரும்ப மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வரும். அடுத்து ஒரு பவுலில் நம்ம கோகனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி அதனால் ஈவனாக வரமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா பேக் ஆனதுக்கப்புறம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இட்லி ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி அது மேலாப்பில் ஒரு ஸ்டாண்டு வச்சு, இப்போது அடுத்து கேக் பவுலை எடுத்து வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 minutes later. இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த கேக் நம்ம கட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கேக் நான் டெக்கரேஷன் பண்ணலாங்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். ஆஷோட அந்த பெட்டிக்ரீலாம் மேலாப்பில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஆனால் சார் கட் பண்ணுறதுக்குள்ளேயும் இங்கே பாருங்களேன், அவனே வருவான் பாருங்கள். இந்த வீடியோவில் காமிக்கலான்னு க்ளோஸ்அப்பில் கொண்டு வரதுக்குள்ளேயும் சார் உடனே வந்து அவர் வாங்கிப்பார். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சாப்பிட்ற கேக் அவங்களுக்கு தர முடியாது. ஸோ இது வந்து டாக்ஸுக்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான கேக் தான். அவங்க சாப்பிட வேண்டிய பொருட்களை வச்சு தான் இந்த கேக் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.